எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன்லாம் பயங்கர அப்செட்டில் இருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். ஏன்னா நான் திரும்ப சொல்றது, எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களிடம் ஒரு அரசியல் பயணத்தில் இருந்தவர். 50 வருட அரசியல் அனுபவம்னா அவருடைய வாழ்க்கையில எத்தனை மீட்டிங்கை பார்த்திருப்பாரு, எத்தனை பிரச்சனைகளை பார்த்திருப்பாரு, இந்த மாதிரி எத்தனை சம்பவங்கள் அது நடந்திருக்கும். மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இவர் த்ரிஷா கூட வரந்து செங்கோட்டையன் மாதிரி மூத்த ஆட்கள்கிட்ட ஆலோசனை தானுங்க. இப்ப ஆலோசனை தான் உங்க கட்சியை வலுப்படுத்துவதற்காக, உங்க கட்சியை மேல தூக்கி நிறுத்துறதுக்காக வருகிற இந்த எலெக்ஷன்ல பெருவாரான ஓட்டு வாங்குறதுல அவங்களுடைய ஆலோசனை, அவங்களுடைய ராஜதந்திரம், அவங்களுடைய வியூகம், இதெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு தேவை. அவங்களுடைய அனுபவம் சாதாரணம் கிடையாது. உங்களதுல உங்க மாதிரி சம்பவங்கள்லாம் எத்தனையோ பார்த்துட்டு வந்திருப்பாங்க. இப்பெல்லாம் மீடியா இருக்கு, சோசியல் மீடியா இருக்கு, தெரிய ஆரம்பிக்குது. அது இல்லாத காலத்துல இலைமறி காய்மறியாக இருந்த விஷயங்கள்லாம் அதை எப்படி அதெல்லாம் டேக்கிள் பண்ணி இந்த அரசியல் பண்ண விதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். சரி, இதெல்லாம் மீறி சங்கீதா சொல்ற மாதிரி அந்த வீட்டுக்குள்ள அவங்கள நீங்க சேர்க்க மாட்டேன்றீங்களா? அவ்வளோ பெரிய கொடுமைக்காரரா நீங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி விவாகரத்து மனுவில் ஒன்று குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் சோசியல் மீடியாவில் தான் படித்தேன். விஜய் என்னை வீட்டில் வச்சு தான் கொடுமைப்படுத்துறாரு அப்படின்னு அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி அந்த விஜய் வீடுன்னு சொன்ன இல்லைங்களா, அதுதான் நான் சொல்றது. எப்படி சென்னையோட சுற்றுலா மையங்களில் ஒன்றாக இருக்கிறதோ அந்த வீட்டோட மதிப்பு, அது வீடு கிடையாது, ஏறக்குறைய ஒரு அரண்மனை. போயிட்டு வந்த ஒரு 2 நண்பர்கள் சொல்லியிருக்காங்க, முக்கியமானவர்கள், அதனுடைய மதிப்பு 100 கோடி ரூபாய். அதில் கிட்டத்தட்ட என்ன சொல்றது, இழைச்சி கட்டியிருப்பாங்க இல்லைங்களா, அது மாதிரி இழைச்சி கட்டுறது ரைட். அது விஜயோடைய சம்பாத்தியம். விஜய் நடிச்சாரு, கேமரா முன்னாடி இது பண்ணாரு, உயிரை பணையை வச்சு சண்டை காட்சியில் நடிச்சிருக்காரு, அவருக்கான வியாபாரம் இருக்கு, அவர் ரசிகர்கள் கொண்டாடுறாங்க, அவருக்கு 250 கோடி சம்பளம் கொடுத்துருக்காங்க. அதனால 100 கோடி ரூபாயில அந்த வீட்டின கட்டத்தில் தப்பு கிடையாது. அதே வேளையில் அதுல மனைவிக்கும் பங்கு இருக்கு, மகன்களுக்கும் பங்கு இருக்கு, மகளுக்கும் பங்கு இருக்கு. அதுல மாற்று கருத்து கிடையாது. ஒண்ணு கேட்டா அந்த வீடோட பின்னணி என்னன்னா, விஜய் ஒரு சமயம் அமெரிக்கா போயிருந்தப்போ புளோரிடா அங்க டாம் க்ரூஸோட வீடு, அதை பார்த்து மலைச்சு போய் வீட்டு உள்ள போகணும். வெளியே நின்னே பார்த்து அதனுடைய இந்த ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் பார்த்துட்டு அதனுடைய கட்டமைப்பு இதெல்லாம் பார்த்துட்டு வாழ்க்கையில இந்த மாதிரி ஏன்னா டாம் க்ரூஸோட மிக தீவிர ரசிகர் விஜய். இந்த மாதிரியான ஒரு வீட்டை கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவர் கட்டினதும் தான் அந்த வீடு.